சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் குழந்தை நீ நிச்சயமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறியவர்கள் என்று இவர்களை பற்றி எல்லாம் பல செய்திகளை நீ கேட்டிருக்கிறாய். இவர்கள் பெயரையும் நீ என்னவென்று கேட்டு தெரிந்திருக்கிறாய். இவர்களால் உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருகிறது என்பதனையும் நீ பார்த்து விட்டாய். ஆனால் உண்மை, தன்னுடைய மனதில் உண்மையான அன்பு கொண்டு உன்னை நேசிக்கின்ற ஒரு உறவை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி உனக்காக உனக்கு நல்லது நடக்க வேண்டும், நீ வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன் மீது அன்பு கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கின்ற ஒரு உறவை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா உனக்கு அந்த விஷயத்தை சொல்லிவிடத்தான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். அப்பா, உனக்காக வருகின்ற இந்த காலம் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் யோசித்து நீ வருந்த வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த சாய் அப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாய் அப்பா சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி உனக்காக எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை, நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்கும் இந்த நேரம். இனிமேலும் என்ன நடந்து விடுமோ என்று எல்லாமும் நீ கலங்க வேண்டாம். எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு சில நேர்மறையான விஷயங்களும் நம் வாழ்க்கையில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேர்மறையான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை எப்பொழுதுமே நீ உருவாக்க வேண்டிய காலம் இது. உனக்கான தருணங்களை என்றும் என்றென்றும் பெற வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா தன் குழந்தைகள் வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் காண துடிப்பவன். ஒரு அப்பனாக, அதாவது பொதுவாக தகப்பனின் அன்பை அவ்வளவு சுலபமாக எல்லோராலும் உணர முடியாது. ஆனால் அந்த அப்பாவின் ஆழம் புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதை தாண்டி வேறு எந்த அன்பும் இந்த வாழ்க்கை நம்மை நிச்சயமாக நேசிக்க முடியாது என்பது. இந்த அப்பாவின் அன்பு எப்பொழுதும் நம்மை வாழச் செய்யும் என்பது அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் வருவதும், உனக்காகவே இந்த அப்பா உன்னை தொடர்வதும் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும்பொழுது நாம் எதற்கும் பதற வேண்டாம். அதிலும் குறிப்பாக உனக்காக இந்த சாய் அப்பா நான் இருக்கும்பொழுது இனி எதை கண்டும் நீ வருந்த வேண்டாம். தெய்வம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு காலங்களிலும் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனாலும் சில எதிர்மறையான விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதை எல்லாமும் தெய்வம் வேடிக்கை பார்ப்பதாக நீ நினைக்கிறாய். உனக்கு யாரும் இல்லை என்று பதறுகிறாய். நம்மை கை தூக்கிவிட ஒருவரும் வரவில்லை என்று நீ வருந்துகிறாய். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து உனக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை ஆனாலும் அப்பாவின் அன்பு உன்னை ஒவ்வொரு நிலையிலும் மீட்டு சாய் அப்பா சொல்ல சொல்ல என் குழந்தை நீ எல்லாவற்றையும் இனி சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் உணர்ந்து நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்குவாய். என் குழந்தைக்கு நான் உருவாக்கி தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய புரிதல்கள் இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தமாக வாழ வைக்க வேண்டும். எப்பொழுதும் போல எல்லாம் முடிந்த கதையாக நீ நின்று கொண்டிருக்கக்கூடாது. எதையுமே உனக்கு தெளிவுபடுத்தவும், எதையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவுபடுத்தவும் நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நாம் ஆசைப்படுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி உன்னுடைய பதற்றங்கள் எல்லாமும் போகட்டும். அப்பா எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்பா என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது நீ அறியாத ஒரு உண்மையாக இருக்கலாம். ஆனால் உனக்காக வருகின்ற ஒவ்வொருவரையும் நான் யார் என்று உண்மையாகவே உனக்காக வருகின்றவர்களை என்னவென்று நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன்.
உன்னை சுற்றி நடக்கும் உண்மைகளையும் பொய்யையும் நான் அறிந்தவன். எதையும் உன்னிடத்தில் நான் வெளிப்படையாக சொல்பவன். ஏனென்றால் நான் யாரையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பொய் என்று காண்கிறேனோ அவர்களைத்தான் உண்மை என்று சொல்லி நீ தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருப்பாய். இவர்களைத்தான் உண்மை என்று நம்பி நீ அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லி தீர்த்து கொண்டிருப்பாய். உனக்காக இவர்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் இனி முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். அப்பா துணை இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து நடந்து கொள். எது நடக்கிறது என்பதும் என்ன நடக்கிறது என்பதும் என் குழந்தை புரிந்து கொள்ளும் விதத்தில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான புரிதலை நான் தந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. அப்பாவிற்கு தன் குழந்தையினுடைய மனத்தெளிவும் நல்ல புரிதலும் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் நான் உன்னை தேடி வந்து எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நின்றும் அது எந்த பலனையும் கொடுக்காமல் போய்விடும் அல்லவா? உனக்கு நடப்பதையெல்லாம் நான் அறிந்து வைத்திருப்பது போல நீயும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய உண்மையான எண்ணங்களையும் புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். கண்மூடித்தனமாக எதையும் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிட்டு நீ எப்பொழுதும் வருத்தத்தை தேடி சுமக்கக்கூடாது. எல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வரும். எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று கட்டாயமாக தெரிந்துவிடும். ஏனென்றால் உன்னை பற்றி உன்னால் மட்டுமே சரியாக கணிக்க முடியும். மற்றபடி யார் உன்னை கணித்தாலும் அது சரியாக இருக்காது. யார் உன்னை பற்றி எந்த விஷயங்களை சொன்னாலும் அது சரியாக இருக்காது. நீ உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ செய்யக்கூடிய விஷயங்களை நீயாகவே உண்மை என வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு உன் அப்பா நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் எல்லா விஷயங்களும் நடக்க நடக்க இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து நீ நிற்க வேண்டாம். ஏனென்றால் உனக்கான ஒன்று இந்த வாழ்க்கையாக மாறும்பொழுது தெய்வமே முன்னின்று அதை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. தெய்வமே முன்னின்று அதை உன் வாழ்க்கையாக மாற்றும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உன்னுடைய நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற இந்த வேளையில் என் குழந்தை எதையுமே அதிகமாக யோசித்து நீ கலங்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக சிந்தித்து நீ குழம்பாதே. உன்னால் முடியாது என்று சொன்னது யார் என்று சற்று சிந்தித்துப்பார். இது நடக்காது என்று சொன்னவர்கள் யார் என்று சற்று சிந்தித்துப்பார். என் குழந்தை எல்லாம் உன்னுடைய நலனை கெடுக்க நினைப்பவர்கள்தான். நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று உன்னை கெடுக்க நினைப்பவர்கள்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் செய்கிறார்களே தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் இனிமேலாவது ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள தயாராகு. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள தயாராகு. உனக்காகவே நான் இருக்கும் எல்லா மாற்றங்களையும் உன் கண் முன்னாலேயே உனக்கு கொண்டு வந்து தரத்தான் போகின்றேன் என்பதனை மறக்காதே. சாயப்பா சொல்ல வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்களையும் எதிர்மறையான செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை, துரோகம், எதிரி, வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டம், கவலை, கண்ணீர் என்று இதையே கண்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. இந்த வாழ்க்கையில் சில நம்பிக்கை, சில நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது. இத்தனை நாளும் என் குழந்தை நீ யோசிக்கும்படியான ஒரு விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யோசிக்கும்படியான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் சில காலமாக உனக்கு நடந்திருக்கிறது. உன்னை எப்பொழுதுமே ஒரு விதமான மன அழுத்தத்திலேயே இந்த வாழ்க்கை வைத்துவிட்டது. இந்த மன அழுத்தத்திற்கு காரணமானவர்கள் இன்னமுமே உன்னோடு தான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் இந்த மன அழுத்தத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய தகுதி உள்ளவர்களும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? யாரால் உன்னை இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியுமோ அவர்களோடு பேசுவதை தவிர்க்க அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் நீ சரியாக செவி சாய்ப்பதில்லை. அவர்களுக்காக நீ நேரம் ஒதுக்குவதுமில்லை. அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு உனக்கு மிகவும் எரிச்சலாக இருக்கிறது. ஆனால் இனிமையாக பேசுகின்றவர்கள் உள்குத்து வைத்து உன்னை சுற்றி இருந்து கொண்டு இன்று உன்னை கெடுக்க நினைப்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நீ அறியாமல் இருந்தாலும் நான் அறிந்தவன் அல்லவா? அப்பாவிற்கு தெரியும் அல்லவா இவர்கள் உண்மையாகவே எந்த எண்ணத்தோடு உன்னை தேடி வருகிறார்கள் என்பது இந்த அப்பாவிற்கு நான் அறிந்த உண்மை.
அறிந்த விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து நீ எப்பொழுதுமே இனி கலங்கக்கூடாது. சாயப்பா இருக்கும்பொழுது இவர்கள் இப்படி உனக்காக நல்லதை செய்வது யார், தீயதை செய்வது யார் என்று கூட தெரியாமல் என் குழந்தை நீ கலங்கி நிற்பதைத்தான் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நல்லது செய்பவர்களை தள்ளி வைத்துவிட்டு வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை என்று நீ புலம்புவது நியாயமாகவா? உனக்கு வேதனைகளை கொடுப்பவர்களை நீ அருகில் வைத்துக்கொண்டு உண்மையில் உனக்கு நல்ல தீர்வுகளை கொடுப்பவர்களை விலக்கி வைப்பது நியாயமாகுமா? என் குழந்தையே, ஒரு மனிதன் நமக்கு ஒரு கெடுதலை செய்தால் கூட அவனை மன்னித்து விடுகின்றோம். ஆனால் தெய்வத்திடம் ஒரு வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த தெய்வத்தை தேடிச் செல்வதை நிறுத்தி விடுகின்றோம். சாயப்பா சொல்வது உண்மையா? இல்லை. அப்படி இல்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் இன்று இருக்கின்ற பல குழந்தைகளும் ஆதாயத்திற்குத்தான் தெய்வத்தை தேடுகிறார்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையால் அப்பா உனக்கான செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்து தருகின்றேன். நேரம் வரும்பொழுது அதற்காக காத்து கொண்டிரு. நிச்சயமாக அதை வெற்றியோடு செய்து தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.